ஆமீர் சாரை மீட் பண்ணி கதை சொல்ல வேண்டிய ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அண்ட் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 4 times எங்களோட உட்காந்து இந்த கதையை கேட்டிருக்காரு. 40 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. He almost agreed to play the antagonist for the Hindi version of it. ஸோ நாங்கள் ஒரு 20 days ஷூட் பண்ணி அவருக்கு காமிச்சோம். அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கதையை கேட்டார். நான் 1 line சொன்னேன். அதுக்கப்புறம் பிரவீன் பை சான்ஸ் பாம்பேல தான் இருந்தார். ஸோ ஹோல் நைட் அரௌண்ட் 10 o'clock எங்களோட உட்காந்தார் நைட்டு. அண்ட் மார்னிங் 6 வரைக்கும் வந்து இந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி அது நடக்கலை. அதுக்கப்புறம் ஒரு 6 months கழிச்சு அது நடக்கலை. ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட் 2 years வெயிட்டிங் பீரியட் எங்களுக்கு வேறு விதமான ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தது. ஏன்னா ஓகே நம்ம ஏதோ ரைட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த கதை வந்து வாசு பக்னானி சார் கிட்ட போச்சு. ஒரு நிறைய இடங்களில் ட்ராவல் பண்ணிச்சு நார்த்தில். பட் சில காரணங்களாக அதை நடக்கலை. பட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், இல்லை பரவாயில்ல நம்ம தமிழ்லேயே பண்ணுவோம். அப்புறம் ரவிதேஜா சார் கிட்ட போச்சு தெலுங்குல பைலிங்குவலாக பண்ணலான்ட்டு. பட் தென் அது என்னன்னு தெரில, ஏதோ ஒரு காரணத்தினால அது அடுத்த கட்டத்துக்கு போகல. பட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் இந்த படம் நம்ம தமிழ்லேயே எடுப்போம், நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம படம் எடுப்போம், அது ட்ராவல் ஆச்சுன்னா பரவாயில்ல. ஏன்னா பேன் இண்டியாங்கிற வார்த்தை இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக மிஸ்யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய இந்தியாவில் ஹிட் ஆகிற படங்கள், பேன் இண்டியாவில் ஹிட் ஆகிற படங்கள் ரொம்ப ரூட்டட் ஃபிலிம்ஸாக தான் இருக்குது. அவங்களுடைய ஆடியன்ஸ்க்காக தான் அந்த படங்கள் எடுத்திருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ட்ராவல் ஆகி அது ஒரு பேன் இண்டியாவை மாறுதுங்கிறது நான் நம்புகிறேன் ஒரு ஆக்டராக. ஸோ நானும் அந்த ஜேர்னியில் லைட்டாக டிவியேட் ஆனேன். எனக்கு ஓகே பேன் இண்டியா பண்ணலாம், நாலு ஊரில் இந்த ஆக்டர்ஸ் கொண்டு வந்து ஒரு பேக்கேஜிங் பண்ணலான்னு நான் ஆசைப்பட்டேன். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு அந்த ரியலைசேஷன் வரும்போது ஐ செட் இல்லை பிரவீன், நம்ம தமிழில் மட்டுமே பண்ணுவோம். ஸோ இப்படி தான் இந்த படம் வந்து திருப்பி அந்த 2 years கழிச்சு ஐ ஸ்டார்டட்.